மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். எப்பொழுது நாம் தோசை அல்லது இட்லி செய்யும்படி மாவில் நுரைமம், அதாவது ஆங்கிலத்தில் ஈஸ்ட் என்று சொல்லப்படும் பொருளை சேர்க்கிறோமோ, அப்பொழுது அந்த மாவு புளிப்படைகிறது, உப்புகிறது, மேலும் விரிவடைகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும்படி சொன்னார். பரிசேயர் சதுசேயரின் புளித்த மாவின் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரை குறித்ததான அறிவில் மனிதன் தன்னுடைய ஆலோசனைகளை கலப்படம் செய்வதென்பதாகும். ஆண்டவருடைய வசனம் மனிதனுக்கு வழிகாட்டுதலா இருக்கிறது. மேலும் அதன் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிறது, மேலும் இனிமையின் காரணமா இருக்கிறது. ஆனால் இந்த புளித்த மாவு, அதாவது மனிதனுடைய ஆலோசனையின் கலப்படத்தின் காரணம் ஆண்டவருடைய வசனத்தின் அர்ப்பணிப்பற்ற கடைபிடிப்பினால் அநேக நஷ்டம் ஏற்படுகிறது. மேலும் அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான புளிப்பு ஏற்படுகிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். மேலும் மனிதனுடைய புளித்த மாவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்க்கை, சிலுவை மரணம், மேலும் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக அவர்கள் எல்லாரும் பாவம் மற்றும் அதன் விளைவிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். சத்தியத்தை அறிகிறார்கள், சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்கள். மேலும் சத்தியமே அவர்களுடைய இரட்சிப்பின் காரணமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக இந்த புளிப்பான வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது.